ஹாய், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து முட்டை போண்டா செய்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியான முட்டை போண்டா செய்கிறது எப்படின்னு நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5 முட்டை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே கொஞ்சமா உப்பு, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சாப் பண்ணி எடுத்து வச்ச கிரீன் சில்லி, சாப் பண்ண ஆனியன், சாப் பண்ண கறி லீஃப். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். கெட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையை சேர்த்து நீங்க இந்த முட்டை போண்டா செய்யும் போது நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த பதத்துல நம்ம கரைச்சி எடுத்துக்க வேண்டாம். இப்ப இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த பாயில்டு எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கோட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹிட் ஆகணும்னே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து குவிக்காக நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்க, நம்மளோட முட்டை போண்டா வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே கிரீன் சில்லி ஃப்ரை பண்ணி கூடவே கறி லீஃபும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு டெலிஷியஸான ரெசிபியுடன். until then உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹா யாமினிஸ் கிச்சன், உங்கள் யோகலட்சுமி. பாய் பாய். அண்ட் மறக்காம thumbs up குட்டிருங்க.